நம்ம கதவுக்கு கீழே ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வழியாக எறும்பு பூச்சி எல்லாம் வரும், எலிலாம் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு அட்டை மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க பாருங்களேன். நார்மலாக டைல்ஸ் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஹார்ட் போட்டு ஒரு அம்பு விட்டு அழகாக அதை டிசைனில் கட் பண்ணிவிட்டு ஓட்டுறாங்க பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த பூட்டையும் நம்பி வாங்கி போட முடியாது போல் பாருங்களேன். இந்த மாதிரி 2 சாவியை வச்சு எவ்வளோ சூப்பராக அதை ஓப்பன் பண்ணுறாங்க. திருட வரவங்களுக்கும் இது தெரிஞ்சால் சூப்பராக திருடிட்டு போயிடுவாங்களே. தக்காளிலாம் கம்மியான ரேட்டில் விற்கிறப்பவே நம்ம நிறைய தக்காளியை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு போட்டு காய வச்சுட்டோன்னா அதை அரைச்சி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா இல்லை? அப்பா, ஒரு மரத்தில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்களேன். அந்த மரமே சாயிற அளவுக்கு இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு வச்சுருக்கு ஈச்சங்காலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்மளுக்கு அதுலேருந்து தான் பேரிச்சம்பழம் ரெடி பண்ணி தராங்க போல். மேகி நூடுல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், அதில் மாவு தான் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நல்லா கஞ்சி மாதிரி ஆக்கியிருக்காங்க அந்த மாவையே. அதை வச்சு எவ்வளோ சூப்பராக மேகி பண்ணுறாங்க பாருங்களேன். தரை போடுறதுக்கு சிமெண்ட் கலவையை எடுத்து தரையில் போட்டுட்டு அழகாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. சூப்பராக அந்த ரோலர் வண்டியை விடுறாங்க. அழகாக ஓடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க. இவங்க ஜிம்முக்கு எங்கன்னா போகிறாங்களா என்னன்னு தெரில. பாருங்களேன், ஜிம்முக்கு போனால் கூட இவ்வளோ மூட்டையை தூக்கிட்டு வர முடியாது. பாருங்களேன், எத்தனை மூட்டையை தூக்கிட்டு வராங்க ஒரே டைமில். செம்மையான வேலைக்காரில். நம்மளாம் ரோடு ரோலர் மிஷினை பார்த்துருப்போம். அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக ஜேசிபிலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக காவா தோண்டிட்டு குளம் தோண்டிட்டு சூப்பராக அதுக்கு கரையை கட்டுறதுக்கு அழகாக அதை வச்சு பயன்படுத்தி சூப்பராக கட்டுறாங்க பாருங்களேன். வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் போல். கோழி ஆடுன்னு வாங்கி வைக்கலாம் போல். பாருங்களேன், காடையை வச்சு எவ்வளோ முட்டை எடுக்கிறாங்க. ஒரு பண்ணையை வச்சுருக்காங்க, சூப்பராக அதை வளர்த்து காசாக்குறாங்க பாருங்க. நம்மளாம் நடவு பண்ணோன்னா இந்த மாதிரி நண்டெல்லாம் பிடிச்சிட்டு போய் விட்டிங்கன்னா சூப்பராக நெல் வளர்ந்த மாதிரியும் இருக்கும், நெல்லுக்கு சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். சூப்பராக நண்டும் வளர்ந்துருக்கும், அதுக்குள்ளே பிடிச்சி சாப்பிட்லாம். வேறு லெவலில். முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கருவை தனியாக எடுக்கிறதுக்கு நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். அது ஒரு சில டைமில் உடஞ்சிடும். அப்படி ஒடியாமல் மஞ்சக்கருவை தனியாக எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பட்டறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கதவு கட்டல்னு ரெடி பண்ணுறப்போ இந்த மரத்தூள்லாம் இருக்கும், அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த ஸ்ப்ரேவை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கூலிங் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ப்ரேவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில். நம்ம வண்டியில் கூட அடிச்சுக்கலாம் போல், வெயிலில் இருந்துச்சுன்னா சூப்பராக அது கூலிங் ஆயிரும். நம்மளாம் கயிறு வச்சு தான் கொடி கட்டிகிட்ருப்போம் துணி காய வைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்குன்னு சின்னதாக டூலை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளேருந்து கயிறு சுற்று போடுறாங்க பாருங்களேன், காய வைக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இல்லை? இந்த மாதிரி வண்டியில் காரில் சீட்டெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வேறு சீட்டே மாற்றிட்டுருப்போம் காசு கொடுத்து. ஆனால் இங்கே பாருங்கள், சும்மா இந்த மாதிரி கம்மி விலையில் அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக வாங்கி ஒட்டின இடமே தெரியாத அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது. ஒரு சில கதவுலாம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சாத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நார்மலாக இருக்க கதவுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக சாத்துற மாதிரி ஒரு கேட்ஜெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இந்த படிக்கட்டுலலாம் நம்மளுக்கு பிடிச்சிட்டு போடுறதுக்கு கம்பி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் கம்பி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கும் போது எவ்வளோ சூப்பராக இவங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு நடுவில் அழகாக அதுக்கு சைக்கிளில் இருக்க வீலெல்லாம் தூக்கி அதில் செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க பாருங்களேன். இந்த ஃபேனை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபேனுக்கு நடுவில் அழகாக லைட்டெல்லாம் போட்டு சுவிட்சை தூக்கிட்டு போயிட்டு மேலே வச்சுருக்காங்க. சரி, போட்டுட்டீங்க, எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்க இரும்பை எவ்வளோ சூப்பராக இந்த சின்ன மிஷினை வச்சு ஹோல்ஸ் போடுறாங்க பாருங்களேன். சின்ன மிஷினாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய இரும்பையே எவ்வளோ சூப்பராக ஹோல்ஸ் போடுது வரீங்க. வேறு லெவலில். சிமெண்ட் கலவையை செவத்தில் அடித்து விட்டுட்டு அதுக்கு அழகாக சூப்பராக அந்த அட்டை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதை மேலே தூக்குறாங்க. அழகாக டிசைனாக வருது பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? போல் களை கொத்தி இல்லை சுற்றி இந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாம் நம்மளுக்கு அந்த குச்சிக்கு அப்பப்போ கழட்டிகிட்டே வந்துடும். அப்படி கழட்டாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஆணியை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த 2 கம்பிக்கு நடுவில் சூப்பராக ஒரு கல் இருக்குது, அதுக்குள்ளே 2 கம்பி இருக்குது. அது எவ்வளோ சூப்பராக அந்த நடுவில் வச்சு அழகாக கம்பி கட்டுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போலாம் அதுக்கு மிஷின் வந்துச்சு, ஆனால் பழைய காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. செங்கல்ல அடுக்கி நம்ம அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கல்லை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நம்மளுக்கு யோசித்து நம்ம பண்ணோன்னா நிறைய கல் எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரிலாம் சின்னதாக கொள்ற இருக்கு போல் பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இதெல்லாம் நம்ம பெருசாக தான் பார்த்துருப்போம். அது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி வச்சு அழகாக டிசைன் போடுறாங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கே ஸ்பூன் போல தான் இருக்குது. ஜல்லி கலவையை கலக்கிறதுக்கு நம்ம மிஷின் தான் பார்த்துருப்போம். அதில் தான் போட்டு கலந்துட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், சின்னதாக ஒரு டூல் மாதிரி இருக்குது. அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக ஆன் பண்ணிவிட்டு அதை கலக்கிறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் வாங்கணுன்னா தண்ணி ஊற்றுறதுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கும். அந்த டம்ளரை துளசி பாத்திரம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த மிஷினை வச்சு சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கட்டுலலாம் லைட் செட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக நம்ம ஒயர்லாம் போட்டுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. இது பேட்டரியிலே வருது பாருங்கள். சூப்பராக செல்லை போட்டாலே அது ஒர்க் ஆகும். லைட்டெல்லாம் எரிஞ்சிட்ருக்கும். சூப்பர் ஐடியா. சின்ன சின்னதாக கம்பி எடுத்து ஸ்பூன் மாதிரி அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அழகாக அதுக்கு நடுவில் குழி வரணும்னு சொல்லிட்டு இந்த மிஷினை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. இது போல் பூசணி விதை, சுரக்காய் விதையெல்லாம் இருக்கிற தோல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது எவ்வளோ சூப்பராக இந்த சின்ன தோலை வச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன். அழகாக எடுத்து கொடுக்குது பாருங்க தோலெல்லாம். இந்த மாதிரி பழுப்பு உடஞ்சிடுச்சு திருப்பி வேறு மாற்றணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த பழுப்பை ஹீட் பண்ணி அதை வெளியே எடுத்துகிட்டு அழகாக அதை போடுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. இந்த பழுப்பை நூல் வச்சு அறுக்கலாமா பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இந்த பழுப்பை நூல் வச்சு அறுத்துட்ருக்காங்க பாருங்களேன். நம்மளே ஒரு சில டைமில் அதை கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நூல் நம்ம கையிலேயே அப்படியே பிளேட் போட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டு இருக்குது. நம்மளாம் ஒரு சுவிட்சு போட்டாலே போதும், லைட் எரியும் அதுக்கான லைட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், 2 சுவிட்சு போடுற மாதிரி இருக்குது. ஒரே சுவிட்சு தான், ஆனால் 2 டைம் ஏற்றுறாங்க பாருங்கள். இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. பிவிசி பழுப்பு பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மண் கொட்டி அழகாக ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நிறைய ஜன்னல்லாம் கம்பிகள்லாம் நிறைய துருப்பிடிச்சி போயிருக்கோம். அதெல்லாம் நம்ம என்ன தான் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது எவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க பாருங்களேன். இந்த அலுமினிய பேப்பரை வச்சு சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஹைட்டில் பூசு வேலை பண்ணணுன்னா நம்மளுக்கு மரக்கட்டையால் வச்சு குச்சியெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் நின்றுட்டு பூசு வேலை பண்ணணுன்ட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே கீழே இருந்துக்கிட்டே அவ்வளோ ஹைட்டுக்கு இது பண்ணுறாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க கூட சூப்பராக ஒரு ஃப்ளவர் ட்ராயிங் வரையலாம் பாருங்களேன். சூப்பராக ஒரு வெண்டைக்காயை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அழகாக பெயிண்டில் தடவி அழகாக பேப்பரில் ஒட்டுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா. நம்மளாம் ஜூஸ் ஊற்றணுன்னா ஒரு கிளாஸாக தான் ஜூஸ் ஊற்றிட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரே டைமில் ஊற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணி அதோட அடி சைடை வச்சுட்டு அழகாக நடுவில் ஊற்றுறாங்க. 4 பக்கமும் போகுது பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. டைல்ஸை உடஞ்ச டைல்ஸை போடுறாங்களா இல்லை டைல்ஸை புதுசாக வாங்கிட்டு வந்து உடச்சி போடுறாங்களா தெரில. ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக டிசைனாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி செவுத்து ஓரத்தில் டைல்ஸ் போடணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஈஸியாக போடுறாங்கன்ட்டு. சூப்பராக பெண்ணையும் ஒரு டைல்ஸையும் வச்சு அழகாக மேலே முடிச்சிட்டாங்க பாருங்கள். சூப்பரில். இந்த மாதிரி டூல்லலாம் நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் லப்பரை மாட்டணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இந்த கயிறை வச்சு அழகாக வேலையை முடிச்சிட்டாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை இது. நம்ம வீட்டுக்கு ஜன்னல்லலாம் ஸ்க்ரீன் துணி போடுவோம்ல, அந்த மாதிரி டிவிக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டிங்கன்னா டிவியில் டஸ்ட்டும் படாது, சூப்பராக இருக்கும் புதுசு மாதிரி. சூப்பர் ஐடியா இல்லை. இது என்ன மாதிரி மிஷின்னு தெரில பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இந்த அயன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரே ஒரு தேய்க்கிறாங்க. சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி புதுசு மாதிரி இருக்குது பாருங்களேன், பளிச்சுன்னு. சூப்பராக இருக்குல்ல இந்த மிஷின். வேஸ்ட்டாக இருக்க கார் வீலில் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக அதுக்கு மேலே ஒரு தகரத்தை ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். நம்மளாம் தான் இப்போலாம் மண்ணில் செய்கிறதே இல்லை. எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன் மேடைக்கு கீழே எவ்வளோ சூப்பராக ஒரு மேடையை அமைச்சிருக்காங்க பாருங்களேன். நம்மளுக்கு ஏதாச்சும் சப்பாத்தி பூரி உருட்டணுன்னா இதில் உருட்டிக்கலாம் போல், டஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்மளை அங்கே மேலேனா கழுவிட்டு இருக்கணும். சூப்பராக ஐடியாவில் இது. இந்த தூணுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு போட முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக டைல்ஸை அந்த அளவுக்கு கட் பண்ணி போடுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு வேணும்ன்ட்டு அவசியமே இல்லைங்க. பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரஷ்ஷும் ஸ்க்ரப்பு, பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பும் வச்சு அழகாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை.
முட்டை உடைச்சாலே தொலும்புலாம் உள்ளே போயிடுமோன்ட்டு நம்ம பயந்துக்கிட்டு உடைச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக முட்டை உடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக உடைக்கிறாங்க பாருங்க அவங்க. நார்மலாக நம்ம இந்த கொட்டையை நசுக்கணுன்னா எங்கே பார்த்தாலும் ஓடிடும் நசுக்கும்போது. அப்படி ஓடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இந்த டேகை பயன்படுத்தி நசுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? வீட்டிலே ஃபோன் ஸ்டாண்டை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி மூங்கில் கொம்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாச்சும் வேறு எதனா மரக்கட்டையை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு ஃபோன் அதில் வைக்கிறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை இது? ஆடு மாடு சாப்பிட்றதுக்கான பில்லை இந்த மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி தராங்க பாருங்களேன். சூப்பராக பிளேடெல்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். சூப்பராக அதை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி தராங்க பாருங்கள். வேறு லெவல். நம்ம வீட்டில் இருக்க கரண்டிலாம் உடஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு கவலைப்படவே தேவையில்ல. வேறு கரண்டி வாங்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு வாட்டர் கேனில் இருக்க அந்த ஸ்டிக்கரை வச்சு சூப்பராக அதை ஹீட் பண்ணி ஒட்டிட்டாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? டைல்ஸை இந்த மாதிரி ஓரத்தில் மூலையில் போடணுன்னும் போது நம்மளுக்கு ரொம்ப அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அதை கட் பண்ணி போட்டாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? வேறு லெவலுங்க. ஜல்லிக்கலவை கலக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க போல். பாருங்களேன், பிளாஸ்டிக் பாரில் வச்சு சூப்பராக அதுக்குள்ளே மிஷின் எல்லாம் பிளேடெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. பாரல் மாதிரி சூப்பராக அதில் நம்மளுக்கு ஜல்லியெல்லாம் கலவை கலந்துக்கலாம். நம்மளாம் மேலே நடுவில் டாப்பால் போட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த கேட்டில் சூப்பராக கீழே ஒரு ஆணியை வச்சுட்டு அழகாக அதுக்குள்ளே டாப்பால் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி பொம்மை டிசைன்லாம் அழகுக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பாருங்களேன், பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்குது. சூப்பராக ஆடிட்டே இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு? அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தாலும் அதை கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். நல்லா முள்ளெலாம் குத்திகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். நடுவில் மட்டும் அழகாக கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். காய்கறி பழங்களில் நம்மளுக்கு தோல் உரிக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கத்தியை வச்சு தோல் உரிக்கும் போது. அப்படி உரித்தாலும் நம்ம கீழே தான் போட்டுட்ருப்போம். அதை மறுபடியும் வாரி எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போடணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருந்துச்சுன்னா சூப்பராக நம்மளுக்கு தோல் அதுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வெளியே குப்பையில் போட்டுடலாம். ஒரு சிலர் சீக்கிரமாக வேலை முடியணுன்ட்டு டக்கு டக்குன்னு காய்கறியை நறுக்கிறன்ற பேரில் கையை வெட்டிப்பாங்க. அப்படி வெட்டாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. கையில் மாட்டிக்கிட்டே வெட்டினீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வெட்டினாலும் கை எதுவும் ஆகாது. வேறு லெவல். எந்த காய்கறியாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அழகாக கட் பண்ணிகிட்டே போகிறாங்க பாருங்க எல்லாத்தையும். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த மாதிரி கயிறு வளையத்தில் போட்டு கட்டணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவுத்துட்டு வந்துடும். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இந்த கயிறு அந்த ஆணியில் வச்சு கட்டுறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? மக்காச்சோளம் காஞ்சதுக்கப்புறம் அந்த சொலையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை பயன்படுத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன். சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த மிஷின் பார்க்குறதுக்கு. அது எவ்வளோ சூப்பராக சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு எடுக்கிறாங்க பாருங்க. நம்மளாம் இந்த மாதிரி மாடிப்படியில் சிமெண்ட்டை போட்டு பூசு வேலை பண்ணி அந்த மாதிரி தான் நம்மலாம் போட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அந்த கம்பியெல்லாம் வச்சு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதை சிமெண்ட்டால் செஞ்சுருக்காங்களா இல்லை இரும்பான்னு தெரியல. பார்க்குறதுக்கு இரும்பு மாதிரி தான் தெரியுது. அதை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு இயந்திரத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களா. சூப்பராக இந்த மிஷினை வச்சு அது ஷைன் பண்ணுறாங்க பாருங்க. கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. நம்மளாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு கை கழுவுற இடத்துல இந்த மாதிரி நீட்டாக தான் குழாலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுபோல் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி ஓப்பன்லேயே இருக்கலாம். அப்படி இல்லை டஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நம்ம க்ளோஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளாம் குப்பை வர்றதுக்கு தொடப்பத்தை வச்சு தான் குப்பை பெருக்கி வாரிட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், பழுப்பையும் அணியை வச்சு குப்பை வாடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு டூலை ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? மரத்தாலே சூப்பராக ஒரு டைனிங் டேபிளை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம் போல். சூப்பராக அழகாக மடித்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. சில டைமில் நிறைய காற்று அடிக்குது, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டார்ச் அடித்து தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம், எதனா பண்ணிகிட்ருப்போம். அப்படிலாம் லைட்டில் பூச்சிலாம் வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அழகாக எவ்வளோ சூப்பராக கிளாஸை போட்டு வர்றாங்க பாருங்களேன். நம்மளாம் வாங்கினா டைல்ஸில் டிசைன் இருக்க மாதிரி தான் வாங்கிட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், டைல்ஸ் வாங்கிட்டு அழகாக அதுக்கப்புறம் டிசைன் போகிறாங்க பாருங்களேன். இந்த மிஷினில் ஹீட் பண்ணி சூப்பராக இருக்குல்ல இந்த டிசைனு. நம்மளாம் துணிக்கு தான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்ருப்போம் அழுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், வீடு துடைக்கிறது கூட சூப்பராக மிஷின் வந்துடுச்சு. ப்ரஷ் வச்சு
மாப்பிளாப்பு தேவையே இல்லை போல், இந்த மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், சூப்பராக அழுக்கை கிளீன் பண்ணிடும். வேர்க்கலையை பிரித்து எடுக்கிறதுக்கு நம்மளாம் மிஷின் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கட்டையை வச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன். ஒரு கட்டையை எடுத்துகிட்டு பாதியாக பொழந்துட்டு அதுக்குள்ளே வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். சூப்பர் ஐடியா இல்லை?